இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் 3/12/2025 டிசம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 10:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 4:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும், குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும், யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 4:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதையும் எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரியதாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பயணங்கள் சென்று வரும் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில சிறப்பான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. தொழில் துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. காப்பீடு துறையில எதிர்பார்த்து இருந்தவைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. பணவரவுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறனை அதிகப்படுத்தவும் செய்வீங்க. சில மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற பொருட்களை வாங்கவும் வேண்டாம். தேவையற்ற விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு மனதை குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனைவி மற்றும் பிள்ளைகளின் மூலமாக நிதி நன்மைகளும் வந்து சேரும். பயணங்களின் மூலமாக நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று உறவினர்களின் மூலமாக மன சஞ்சலங்களும் தோன்றி மறையும். திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களினால நிம்மதியான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வழக்கு பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும்.
ஆனாலும் உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கையாகவும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட திறமைக்கு ஏற்ப பணியாற்றி அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களுடைய வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில யோகமான செய்திகளும் வந்து சேரும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கும் வந்து சேரும். மந்தமாக இருந்து வந்த விற்பனை நல்லபடியாகவும் நடைபெறும். சில எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையரினுடைய சேமிப்புகள் உங்களுக்கு இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் துறையில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம் என்ற லாபத்தையும் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிடுதல்கள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன விமர்சன பேச்சுக்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய பேச்சுக்களை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மன ரீதியாக திருப்தியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கையிலே சில இனிமையான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதனால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இதற்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நட்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதிகாரிகளின் மூலமாக எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. சகோதரர்களினால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருப்பதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிலையான தன்மையுடனும் இருப்பீங்க. இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இதன் மூலமாக பணியில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. சேமிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை உயர்வு தொடர்பான முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். சில அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் இருக்கும். கடன் சுமைகளும் குறையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விருத்தியும் உண்டாகும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதில தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். என்று அனுகூலமான பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது புன்சிரிப்புடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். ஒவ்வொரு முயற்சியிலையுமே உங்களுடைய வெற்றியை பதிக்கவும் செய்வீங்க. எந்த வேலை செய்தாலுமே அதை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சில தேவையற்ற வேலைகளுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. புதிய சொத்துக்கள் அல்லது பொருட்கள் வாங்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில சட்ட ஆவணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார ரீதியான ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தனவரவும் இருக்கும். நீண்டகால முதலீடுகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை சார்ந்த வழிபாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக பணவரவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவிற்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்தும் கொள்வீங்க. பணிகள்ல பரபரப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள் கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல முறையான தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய தாய் தந்தைக்காக சிறிய அளவில் உடல்நல கோளாறுகளும் ஏற்படலாம். இவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். பாடங்கள்ல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். தொழில லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளினால வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில பண இருப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது.
எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அரசு அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஆதரவை தருவதாகவும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய கோபமான பேச்சுக்கள் உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகளின் மீது அக்கறையுடனும் இருப்பீங்க. அலுவலகத்தில் ஏற்படுகின்ற சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சில எண்ணி இருந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு வீட்டுல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில சிறப்பான செயல்பாடுகளினால கடினமான சூழ்நிலைகளை கூட சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. குறிப்பாக எதிரிகளுடைய விஷயத்தை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில கோயில் விசேஷங்களுக்கு நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களின் மீது விமர்சன பேச்சுக்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி சார்ந்த ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. வழக்கு பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். கடன் சார்ந்த செயல்கள்ல சிந்தித்து இருப்பதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதில் இருந்து வந்த தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேறுபடுகின்ற மனநிலையை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். பக்குவமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமையின் காரணமாக நீங்க சற்று வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் சோர்வுடனும் இருப்பீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களிடத்துல தேவையற்ற குழப்பங்களை பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். பதவி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் குறையும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில சின்ன சின்ன கவலைகளும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதில் சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கினால சிறிது மனச்சுமையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய போக்கில நீங்க கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. பங்கு சந்தையில நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இணையதள செயல்பாடுகள்ல நிதானத்துடனும் இருங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அந்நிய நபர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதில் முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றிக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாற்ற உங்களுடைய செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அவர்களின் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய வேலையை மாற்றுவது தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களினால அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். நினைத்த சில பணிகள்ல தாமதங்களும் இருக்கும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைவதற்கு நல்ல திட்டமிடுதலுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மன உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். என்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருப்திகரமான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பத்துல வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். எதிர்ப்புகளினால இருந்து வந்த இன்னல்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உறவினர்களுடைய மனநிலையில மாற்றங்களும் ஏற்படலாம். இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களை இப்பொழுது செய்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானத்துடனும் இருங்க. கோபமாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளிடத்துல பொறுப்புணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலுமே அனுகூலமான நாளாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். என்று உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. வேலை தொழில் தொடர்பாக பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வீட்டுல சூழ்நிலைகளை அறிந்து மனம் விட்டு பேசுவதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். தனவரவும் சாதகமாகவும் அமையும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். கலைத்துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். கடினமான விஷயத்தையும் எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மன அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம்.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் எளிமையாக நிறைவேறவும் காண்பீங்க. பணியில உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில தரமான பணிகளை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. முழு ஆரோக்கியத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். மனதளவுல தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்து சென்ற நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். வியாபாரத்துல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களிடத்துல புரிந்துணர்வுகளும் அதிகரிக்கும். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளிடத்துல முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க என்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் இன்று வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மட்டும் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மற்றவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சில முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில பிரகாசமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நிதானமான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நல்ல தீர்வையும் காணலாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதுமையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:47 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும்.
உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய தேவையை விட அதிகமாக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சற்று குறைவாகவும் இருக்கின்றது. சேமிப்புகளை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. விரைய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆற்றலுடனும் திடமாகவும் இருப்பீங்க. உங்களை நீங்களே ஆற்றலுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. சில யோகமான பலன்களையும் பெறலாம். தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் இடத்துல கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மந்தமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் மாறும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். முயற்சிகள்ல இருந்து வந்த மன சோர்வும் நீங்கும். பெரியவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. அவர்களினால சில நல்ல பலன்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால உங்களுக்கு உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறப்பான செயல்பாடுகளினால நண்பர்களுடைய மத்தியில புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக சிறிது கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. முன்னர் செய்த முதலீடுகள் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுமையாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை தவிர்க்கவும் செய்யலாம். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளையும் பெறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பண விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால கூடுதல் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிதானத்துடனும் செயல்படுவீங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். இன்றைய நாளை ஒரு வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த கவனக்குறைவுகளும் நீங்கும். என்ற நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். அனைவரிடத்திலுமே அதிகப்படியான நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சியாக உரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. நிதி பாதுகாப்பு கருதி பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலையின் காரணமாக உணவு உண்பதற்கு கூட நேரமில்லாமலும் போகலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வெற்றியும் தேடி வரலாம். தொழில வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள்ல நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. வேலையில இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். மின்சாதன பொருட்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்ப்புகளை எல்லாமே சாதகமாக நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் ஆறுதலுடனும் கூடிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். பிள்ளைகளிடத்துல அன்பாகவும் பேசவும் செய்வீங்க. தன லாபமும் இருக்கும், வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். இரவு நேரங்கள்ல பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்திலையும் கவனமாக பேசுவதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பெரியவர்களிடத்துல அனுசரணையான போக்கும் இருக்கும். என்று அரசியல் துறையில ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலையில நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நிதி சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுது உரிய ஆவணங்களை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. காதல் காதலை பற்றி வீட்டில் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. துறை சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கிடைத்த சில வாய்ப்புகளும் தாமதமாகவும் வந்து சேரும். உயர் அதிகாரிகளிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். என்று பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் பேசி மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் முன்னேற்றமாகவும் இருக்கும். சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற மாறுபடுகின்ற மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல குழப்பங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் வந்து சேரும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். என்று வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில நேரங்கள்ல செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. பண விஷயங்கள்ல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. பல நாட்களாக ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலுமே சமாளிக்கக்கூடிய முயற்சிகளையும் செய்வீங்க.
வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உறவினர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. எண்ணியதை எண்ணியபடி முயற்சிக்கவும் செய்வீங்க. என்று உத்தியோக பணிகள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் என்று உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பெருமையை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பிள்ளைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சக பணியாளர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. என்று இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு சௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான செய்திகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்து வீடு கட்டுகின்ற பணிகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தொழில லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல நினைத்ததை தாண்டி வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் உயரும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை உயர்வும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு நிலையிலேயுமே வருவது வரட்டும் என்ற தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல நீங்க படபடப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல விவகாரமான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். மனைவி பிள்ளைகள் இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். என்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக அலைச்சல்களும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இறை வழிபாட்டுல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க, பணிகளை சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல மறைந்து இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் முயற்சிகளுக்கு நீங்க ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்குங்க. இன்று நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துடனும் உறுதியாகவும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். குடும்ப செலவுகளை நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் உரிய சாட்சியை வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகள் வந்தாலுமே போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். இது உங்களுடைய செயல்பாடுகள்ல மந்தத்தன்மையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் குறையலாம். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். உயர்கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.